ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய மூலிகையில் தான் நம்ம வந்து பறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ ரெண்டும் பறிச்சிருவோம். அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேயே லெமன் இருக்குது, அது பறிச்சுட்டு அடுத்தடுத்து ஹேர் ஆயிலுக்கு தேவையான பொருள் எங்கள் ஊரில் என்னென்ன கிடைக்குதுங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு வந்துடலாம். வந்து நம்ம நொச்சி பறிச்சிக்கலாம். நொச்சி இலை இது வந்துட்டு நார்மலாகவே சளிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. தலைக்கே நம்ம தேய்ச்சி குளிச்சோம்னா தலைப்பாறை எல்லாமே போகும். அதுவும் நம்ம ஹேர் ஆயிலில் பயன்படுத்துகிறோம் தான். இப்போ அடுத்து ஆடதோட பறிச்சிக்கலாம். ஆடதோட நொச்சியெல்லாம் சேர்க்குறப்ப அந்த தலைவலி இதெல்லாமே வராமல் இருக்கும். சில ஹேர் ஆயில் பயன்படுத்துகிறப்ப அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு சிலருக்கு தலையை வலிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஆடதோடையும் சேர்க்குறோம். நம்ம வீட்டுக்கிட்டே கிடக்கு. ஆமாம். அடுத்து வந்து கையாந்தாரை தான் பறிக்க போகிறோம். எங்கள் ஊர் சைடு இதை கையாந்தாரம்போம். ஆனால் நாங்கள் மன்னார்குடியில் திருப்பூரில் எல்லாம் இருக்கிறப்ப இதை வந்து கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கையாந்தாரன்னு சொல்லுவோம். இதுவும் வந்துட்டு முடி நல்லா கருப்பாக இருக்கும், அதுக்காக பயன்படுத்துகிறது. நம்ம ஹேர் ஆயிலில் வந்து நிறைய மூலிகை பொருள் சேர்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த கையாந்தரை தான். இது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த சீசனில் கிடைக்கிறப்பே நான் வந்து கலெக்ட் பண்ணி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிது. தலையை இருக்கு பாரு, இங்கே நிறைய கிடக்குதான். கொடியா போகுது. பேராயில் வந்து நம்ம எல்லா மூலிகை பொருளும் சேர்த்தாச்சு. நல்லா கொதி வருது பாருங்க. ரொம்ப தீ போடாமல் நம்ம கொதிக்க வைக்கிறப்ப தான் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இல்லைன்னா ஒரே நேரத்தில் அப்படியே கொதிஞ்சு அப்படியே முருகி போன மாதிரி ஆகிடும் எண்ணெய். அதனால் மிதமான சூட்லேயே நம்ம வந்துட்டு இப்போ ஹேர் ஆயில் காய்ச்சிட்டு இருக்கோம். சூப்பரான ஹேர் ஆயிலும் ரெடி ஆகிட்டு சொல்லி நாங்கள் நல்லா எல்லாமே போட்டு பதமாக வந்து எண்ணெயை வந்து காய்ச்சிட்டோம். இப்போ வந்து அடுப்பெல்லாம் வந்து அணைச்சிட்டோம். இந்த அணைஞ்ச அடுப்புலேயே வந்து எண்ணெய் வந்து ஒரு மணி நேரம் வந்து அந்த அடுப்புலேயே போட்டு வச்சுருவோம் அண்டாவை. அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து இறக்கி உள்ள கொண்டு போவோம். அந்த மிதமான சூட்லேயே அண்டா கிடக்கட்டும். எல்லாத்துக்கும் தக்கையெல்லாம் வச்சு மூடி போட்டுட்ருக்கேன். நம்ம 1 லிட்டர் 1/2 லிட்டருக்கு வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி பாட்டில் தான் கொடுப்போம். 100 ml 200 ml வந்து இந்த மாதிரி பாட்டில் வரும். இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் வரும் இந்த பாட்டில். அதான் எல்லாம் ஊற்றி பேக் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க தான் நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுமா அக்கா சொல்கிறாரு.
இதை செஞ்சு வச்சுட்டு தான் இனிமேல் மதிய லஞ்சுக்கு போய் நம்ம ரெடி பண்ணணும்.